தனது பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவின் சில நகரங்களை நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளார் ட்ரம்ப். இதன் பின்னணி காரணம் என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். உலக நாடுகளை வரி விதிப்பு மூலமா துன்புறுத்தி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டில் தேசிய பாதுகாவலர்களை வைத்து எதிர்க்கட்சி ஆளுநர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வரார். அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசியில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னாடி தேசிய பாதுகாவலர்களை அங்கே களமிறக்கினார். இதே மாதிரி இப்போ கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தேசிய பாதுகாவலர்கள் மற்றும் மரைன் படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ட்ரம்ப்போட குடியேற்ற கொள்கைகளை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் போராட்டத்தில் குதித்ததுனால இந்த நடவடிக்கைங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். வாஷிங்டன் டிசி மேயர் மியூரல் பவுசர் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர். கலிபோர்னியா மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய கெவின் நியூசம் ஜனநாயக கட்சியை சார்ந்தவராக இருக்கார். இப்போ இவங்களுடைய எதிர்ப்பை மீறி தன்னுடைய பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நகரங்களை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் மேயராகவும் ஆளுநராகவும் இருக்கக்கூடிய சிகாகோ, பால்டிமோர் போன்ற பெரிய நகரங்களுக்கும் தேசிய பாதுகாப்பு படையை அனுப்ப போறதா எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. குடியரசுக் கட்சியினர் ஆளக்கூடிய அலபாமா, அர்கன்சா, புளோரிடா, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களுக்கு விரைவில் தேசிய பாதுகாப்பு படை செல்ல இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தாங்களாகவே தேசிய பாதுகாப்பு படையினரை கேட்டு வாங்குறாங்க. இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கிறது குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டன அப்படிங்கிறது தான். இதனை மேற்கோள் காட்டக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, தேசிய படையினரை முதலில் அனுப்புவது ஜனநாயக கட்சி ஆளும் மாநிலங்களுக்குத்தான். வாஷிங்டன் டிசியில் தேசிய பாதுகாப்பு படையினர் ஆயுதங்களையும் வைத்துக்கொள்ள திடீர்னு ஒரு அனுமதியை கொடுத்துருக்கிறாரு. ஏன் இந்த அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் கடைசி முயற்சியாகவே தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ தேசிய காவலர்களை எதிர்த்து வாஷிங்டனில் போராட்டங்களும் வெடிச்சிருக்குது. 7 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட வாஷிங்டனில் ஆயுதங்களோட 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் சுற்றி திரிவதுங்கிறது அச்சமூட்டக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க. இப்போ சிகாகோ மற்றும் பால்டிமோர் இந்த நகரங்களில் தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ உள்ளூர் காவல், இராணுவம், தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ தேசிய பாதுகாப்பு படை அப்படிங்கிறது உள்ளூர் காவல்துறைக்கு கொஞ்சம் மேலே, இராணுவத்திற்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் US ஆர்மி அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய முழு நேர சக்தி வாய்ந்த இராணுவ படை. இவங்க தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வெளிநாடுகளில் போரில் ஈடுபடுவதற்கும் நாட்டின் இராணுவ நலன்களை பாதுகாப்பதற்கும் பொறுப்பானவர்கள். இராணுவ வீரர்கள் தங்கள் பணியை ஒரு முழு நேர தொழிலாக பார்க்குறாங்க. இவர்கள் இராணுவ தளங்களில் வசிப்பாங்க. இராணுவ வீரர்களுக்கு கடுமையான மற்றும் தொடர்ச்சியான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படும். இது ஒரு பக்கம் இருக்குது. இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பென்டகனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. செல் என்றால் உடனடியாக உலகின் எந்த மூலைக்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய இராணுவத்தினர். இப்போ தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை பற்றி தானே தொடக்கத்திலேருந்து பேசுகிறோம். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு படைக்கு இரட்டை பணிச்சூழல் அப்படின்னு சொல்லலாம். இது இராணுவத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னாலும் அதனுடைய முதன்மை பணி அப்படிங்கிறது உள்நாட்டு அவசர நிலைகளுக்கு பதிலளிப்பது. தேசிய பாதுகாப்பு படையினர் பெரும்பாலும் பகுதி நேர பணியாளர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு மாதத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே பயிற்சி பெறுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2 வாரங்களுக்கு நீண்டகால பயிற்சிங்கிறதும் இவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இராணுவ பணியில் இல்லாத போது சாதாரண குடிமக்களாக தங்கள் வேலையை அல்லது படிப்பை தொடருவாங்க. அப்படிதான் ஒரு பார்ட் டைம் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேசிய பாதுகாப்பு படைக்கு இரட்டை தலைமை இருக்கும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரழிவுகள்லாம் வருதுன்னா, அல்லது கலவரம் போன்ற உள்நாட்டு அவசர நிலைகள்லாம் இருக்குன்னா, அப்போ மாநில ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருப்பாங்க. அதாவது மாகாண ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவிலான தேசிய நெருக்கடிகள் வருதுன்னு வச்சுக்கலாம், வெளிநாட்டு போர்கள் இருக்குது, அப்போல்லாம் அமெரிக்க அதிபருடைய கட்டுப்பாட்டில் இவங்க நேரடியாக இருப்பாங்க. தேவைப்பட்டால் இராணுவ பணிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்றதும் இவங்களுடைய அடிப்படை பணியாக, அதாவது தேசிய பாதுகாப்பு படையினருடைய பணிகள் ஒன்றாக இருக்கும். ஆக மற்ற நாடுகளுக்கு வரி விதிப்பு பூதம் அப்படின்னா, உள்ளூரில் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக ஜனநாயக கட்சிக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு யாரையும் நிம்மதியாக விடுவதில்லை அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புடைய கொள்கையா அப்படின்னு அங்கே அவரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், களத்தில் இறங்கி போராடக்கூடிய மக்கள் அப்படின்னு அத்தனை பேருமே அவர் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.